புருவ வீக்கத்துக்கான மருத்துவம். புருவம் மட்டும் வீங்கி போயிருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு நீர் கோர்வை இருக்கும் தலையில். தலைக்கு குளிச்சிருப்பாங்க, அந்த நீர் வந்து புருவத்தில் வந்து நிற்கும். எந்த ஒரு இதுக்கு போனாலும் அழாமையாக இருப்பாங்க. கண்ணீர் முழுதும் புருவத்தில் ஏறி நிற்கும். அது வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பிடுங்கும் வலி. அது வலிக்கிறதால பார்வை குறையும். புருவம் வந்து வீங்க வீங்க கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கும். அப்போ புருவத்தில் இருக்க நீர் வெளியானால் தான் கண் பார்வை கூடும். அந்த புருவ வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு நாவல் இலை, மஞ்சள், வேலிப்பருத்தி இலை, சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். புருவ வீக்கம், புருவம் மட்டும் வீங்கி இருக்கும், தடிமனாக இருக்கும். சில பேருக்கு வந்து கண்ணில் நீர் ஒழுக்கிக்கிட்டே இருக்கும், மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தினமும் தலை குளிக்கிற பழக்கம் இருக்கும். சீக்கிரமாக அவங்களுக்கு வேர்வை வெளியேறாது. அப்போது நம்ம தலையில் இருக்கிற நீர் வந்து மூக்கு, நம்ம வேர்வை வழியாக வெளியேறும், சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறும், கண்ணில் வெளியேறும். சில பேருக்கு வந்து அடைப்புகள், அழுக்குகள் தலையில் நிறையா இருந்துச்சுன்னா வெளியில் வர்றதுக்கு வழி இல்லாட்டினா காதில் சீல் வழியாக ஆரம்பிச்சிடும். சீல் பிடிச்சி காது வழியாக வந்து நீர், மூக்கு வழியாக அந்த மாதிரி பெரிய கொப்பளங்கள் அந்த மாதிரிலாம் வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் நல்லா ஆரம்ப காலத்துலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு தலை குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. எது நீங்கள் சீயக்காயோ ஷாம்போ பயன்படுத்துகிறீங்கன்னா இதவே பழக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து தலை குளிச்சுட்டு நல்லா தலையை வந்து இந்த மாதிரி நீர் கோர்வை இருக்கிறவங்க சாம்பிராணி அந்த மாதிரிலாம் போட்டு புகை பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நீர் கோர்வை இதெல்லாம் வந்துடும். அதே நேரத்தில் நீர் கோர்வை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நாவல் இலை, வேலிப்பருத்தி இலை ரெண்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட குச்சி மஞ்சள், இது நீரை சொடிக்கக்கூடியது, சீரக பொடியை கூட சேர்த்துக்கிறோம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்தா போதும். சீரகத்தூள், இந்த மருந்தை தயார் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீக்கமாக இருக்குதுனாக்கா நல்லா வெயில் நேரத்தில் அந்த புருவத்தில் நெத்தி முழுக்க நீங்கள் இங்கே வரைக்கும் அந்த பொட்டு வரைக்கும் போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூக்கு வழியாக, கண்ணு வழியாக அப்படி நீராக ஒழுகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம தலையில் இருக்க கெட்ட நீர்கள் வந்து வெளியேறுது. அதனால் அதுக்கப்புறமா நீங்கள் வெயில் நேரத்தில் தான் தலை குளிக்கணும். அந்த எண்ணெய், நீங்கள் சில பேருக்கு எண்ணெய் தேய்ச்சா கூட அவங்களுக்கு வந்து புருவங்கள் வீங்கிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் தேய்க்கும் போது நீங்கள் சூடு பண்ணி ஒரு வெள்ளை பூடு சிறுசாக கிள்ளி உள்ளே போட்டிங்கனாக்கா அது நல்லா நுரைச்சி வந்த உடனே அந்த எண்ணெயை எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிங்கனாக்கா அந்த தலைக்கு எண்ணெய் தேய்ச்ச உடனே உங்களுக்கு நீர் கோர்வையினால் முகம், அந்த புருவம் வீங்கிறது சரியாகும். இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா அந்த புருவ வீக்கங்கள் அப்படின்றது வந்து சரியாயிரும். புருவ வீக்கம் சரியாகிறதுக்கு நாவல் இலை, மஞ்சள், வேலிப்பருத்தி, சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையை அரைச்சி எடுத்துருக்கு. நெத்தி முழுதும் தடவி ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டோம்னா தலையில் இருக்க நீர், புருவத்தில் இருக்க நீர் எல்லாமே வந்து மூக்கு வழியாகவும் கண் வழியாகவும் வெளியாயிரும். கண் வழியாக வெளியாயிருச்சுன்னா புருவ வீக்கம் சரியாகும். புருவ வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.